லட்சுமி சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாக்கியா பார்த்துட்டீங்களா, நான் லேட் நைட்ல வீட்டுக்கு வந்ததுனால ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு கதவே திறக்கறதில்ல. இதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா பலமுறை தட்டியுமே அவங்க பார்த்தீங்கன்னா கோவத்துல அமைதியா ஹால்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இதனால சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா செலியும் வந்து, "ஏன் அம்மா கதவு தட்டுறாங்க? உங்க காதுல விழலையா பாட்டி? ஏன் கதவு திறக்கறது தானே?" அப்படின்னு சொல்ல, "ஏன்டா கதவு திறக்கணும்? அவ லேட் நைட்டா 11 மணிக்கு மேல வருவா. அவளுக்கோசரம் நான் இங்கே சாப்பிடாம கொள்ளாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதில இவ்வளவு கதவு வேறு திறந்து இவ்வளோ உட்கார வச்சு உபசரிப்பு வேறு பண்ணுமாடா. போடா அவ இன்னைக்கு ஒரு நாள் வெளியவே படுக்கட்டும். அப்போ தான் புத்தி வரும்." அப்படின்ற மாரி சொல்ல, "பாட்டி இன்னும் சின்ன புள்ள மாரி பண்ணிட்டு இருக்காதீங்க. அம்மா ஒன்றும் ஊர் சுற்றிட்டு வரல. வேலைக்கு போயிட்டு வராங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதவை திறந்து விட, பாக்கியா பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கூட போகாம அங்கேயே நிற்க வச்சு ஈஸ்வரி இருந்துட்டு, "ஏன் பாக்கியா இப்போ வர வர இப்படி பண்ணுற? 11 மணி 12 மணிக்கு வந்தேன்னா எப்போ நீ குடும்பத்த பார்ப்ப? நான் அதுக்கு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டே அந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நான் ஓரம் கட்டி வச்சுட்டு குடும்பத்த பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னடான்னா இப்படி பண்ணிட்டு இருக்க. இது உனக்கே கொஞ்சமான நியாயமா? நீ இப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சேன்னா குடும்பத்தை யார் பார்க்கறது?" அப்படின்ற மாரி சொல்ல, "எதுக்கு நான் இப்போ குடும்பத்தை பார்க்கணும்? எல்லாருக்குமே நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு தனி ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக எதிர்பார்க்கணும்? அதுவும் இல்லாத நான் வந்துட்டு ரொம்ப வருஷமா வேற ஒருத்தர் கைய தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் வருஷமா தான் நான் சொந்த கால்ல நிற்க ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்துட்டு நான் இப்போ விட்டுக் கொடுக்க முடியாது. நான் வந்து எனக்கு சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் யார் கையும் எதிர்பார்க்க முடியாம இருக்க முடியும். அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. மீறி தலையிட்டீங்கன்னா நான் அப்புறம் பசங்க போயிருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். நான் எதனா சொல்லிருவேன்." அப்படின்ற மாரி பாக்கியா கோவமா சொல்ல, இத கேட்டோனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங் ஆகுது. என்னது இது பாக்கியாவ நம்ம பாக்கியாவ இது இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா? நான் எது சொன்னாலும் வந்துட்டு சரியாத்துன்னு சொல்லிட்டு போறவ, இப்ப நான் எது பேசினாலும் வந்து எதிர்த்து எதிர்த்து பேசுறா. அந்த அளவுக்கு அவளுக்கு திமிரு அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, செல்லியங்கிட்ட அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போகுது. மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. தேங்க் யூ.